திருவண்டார்கோவில் தொழிற்சாலைக்கு செல்லும் சாலை மேம்படுத்த கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்டார்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் மருத்துவமனைக்கு தனது கணவருடன் மோட்டார் சைக்கிளில் செல்லும் பொழுது அந்த பள்ளத்தில் தவறி விழுந்ததால் அந்த பெண் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனை அறிந்த அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன், திருபுவனை தொகுதியில் உள்ள திருபுவனை பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க், சன்னியாசி குப்பம், திருவண்டார்கோவில், கொத்தபுரி நத்தம் ஆகிய பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் முதல் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வரை இயங்கி வருகின்றது. இந்த சாலை வழியாக ஆணையர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர், தொழிற்சாலை முதலாளிகள், மனிதவள அதிகாரிகள் ஆகியோர் செல்லும் முக்கிய சாலையாக இருப்பினும் இந்த சாலைகளை மேம்படுத்தப்படாமல் உள்ளது. தொழிற்சாலைக்கு திருபுவனை வழியாக ஒரு சாலையும் திருவண்டார்கோவில் வழியாக ஒரு சாலையும் இணைத்து தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையாக உள்ளது. இந்த சாலை இரவு பகல் முழுவதும் கனரக வாகனங்கள், தொழிற்சாலைக்கு செல்லும் வாகனங்கள், தொழிற்சாலைக்கு செல்லும் தொழிலாளர்களின் வாகனங்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் செல்லும் வாகனங்கள் ஆயிரக்கணக்கில் செல்லும் முக்கிய சாலையாக உள்ளது. இந்த சாலை தற்பொழுது மிகவும் மோசமான நிலையில் போக்குவரத்திற்கு பயன்பாடு இல்லாமல் உள்ளது. இந்த சாலையில் உள்ள பள்ளங்களால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் செல்லும் பொழுது விபத்துக்கள் ஏற்பட்டு தினம்தோறும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இதை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்டார்கோவில் சன்னியாசி குப்பம் சாலையில் இன்று காலை 8 மணி அளவில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், இளைஞர்கள், பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த திருபுவனை இன்ஸ்பெக்டர் கணேசன், சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு மற்றும் போலீசார் அப்பகுதி நேரில் வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் கார், பேருந்து, மோட்டார் சைக்கிள்களில் வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து போலீசார் பேசினர். தற்காலிகமாக இந்த சாலை மேம்படுத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை அதிகாரிகள் அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் தொடர் விடுமுறை எதிரொலியாக சண்டே மார்க்கெட் மற்றும் கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புதுவையில் வார விடுமுறை நாட்களில் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருக்கும். 1-2 நாட்கள் தங்கியிருக்கும் அவர்கள் நகரை சுற்றி பார்ப்பது வழக்கம். தற்பொழுது ஆயுத பூஜை, விஜயதசமி விழாக்கள் என தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறை விடப்பட்டது. தமிழகத்தை ஒட்டியுள்ள ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்துள்ளனர். இதனால் நகரில் எங்கு பார்த்தாலும் சுற்றுலா பயணிகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சினிமா தியேட்டர்கள், வணிக வளாகங்களிலும் கூட்டம் காணப்படுகிறது. போக்குவரத்து நெரிசல், வீதி எங்கும் வெளிமாநில வாகனங்கள் அணிவகுத்து சென்றன. இதனால் நேரு வீதி, நேற்று ஞாயிற்றுக்கிழமையொட்டி காந்தி வீதி, சண்டே மார்க்கெட்டில் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதையொட்டி சண்டே மார்க்கெட்டில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் அறைகள் நிரம்பி வழிகின்றன. சுண்ணாம்பாறு படகு குழாம், பாரதி பூங்கா, கடற்கரை, தாவரவியல் பூங்கா, அரவிந்தர் ஆசிரமம் என கூட்டமாக வெளியூர்களை சேர்ந்தவர்கள் சுற்றி வருகின்றனர். இதனால் வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாலை பொழுதில் அவ்வப்பொழுது மழை பெய்து குளிர்வித்து வருவதால் இதமான சூழ்நிலை நிலவி வருகிறது. சுற்றுலா பயணிகள் இதனால் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளனர். அது மட்டுமில்லாது உள்ளூர் மக்களும் தீபாவளி பண்டிகைக்கு துணிமணிகள் வாங்க கடை வீதிக்கு வருவதால் நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக திக்குமுக்காடி வருகிறது. புதுச்சேரி ஏஐடியூசி புதுச்சேரி மாநில கட்டிடக்கலை தொழிலாளர் சங்கம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஏஐடியூசி சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு கட்டிட சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமை வகித்தார். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து பேசினார். கட்டிட தொழிலாளர் சங்க மாநில துணைத் தலைவர் பாலன், கந்தன், மாநில செயலாளர்கள் ராமு, அன்பழகன், நடராஜன், பொருளாளர் ஞானவேல், நிர்வாக குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், சரவணன், பிரபு, அருண், சுந்தர் மற்றும் புகழேந்தி, ஜெயமூர்த்தி, கலிகமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கட்டுமான வாரியத்தில் உறுப்பினர்
உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இதுவரை ஆய்வு செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இவற்றை உடனடியாக ஆய்வு செய்து தகுதியானவர்களை நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாரியத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கு நீண்ட காலமாக விண்ணப்பம் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கட்டுமான தொழிலாளர்கள் வாரியத்தில் உறுப்பினராக முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே உடனடியாக புதிய உறுப்பினர் சேர்ப்பதற்கான விண்ணப்பத்தை வழங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையின் பொழுது கட்டிட தொழிலாளர்களுக்கு நலவாரியம் மூலம் 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இதனை 5000ஆக உயர்த்தி தீபாவளிக்கு முன்னதாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இக்கோரிக்கையை வலியுறுத்தி அக்டோபர் 22ஆம் தேதி கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்துவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அரிச்சுவடி மனநல மையம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக மனநல விழிப்புணர்வு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரிச்சுவடி மனநல மையம், அரிச்சுவடி ஹெல்த் ட்ரஸ்ட் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பிரெஞ்ச் சிட்டி சார்பில் உலக மனநல விழிப்புணர்வு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அரிச்சுவடி மனநல டாக்டர் இளவழகன் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு விழாவை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஓவிய போட்டி, பேச்சு போட்டியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் சதுரங்க போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்றுள்ளவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கேரம் போட்டியை சென்னை ஐடிடி போஸ்ட் பியாட்ரி மருத்துவமனை இயக்குனர் ஐஜி ஸ்போர்ட்ஸ் துவக்கி வைத்து பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து கல்லூரி அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் முதல் பரிசாக மறைந்த பேராசிரியரும் அரிச்சுவடி மனநல மைய சேர்மனுமான ராஜகோபாலன் உருவம் பொறித்த தங்க நாணயம் வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெறவுள்ள முதலாவது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தேசிய அளவிலான கிளாப்விங் மல்யுத்த போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி வீரர்களை பேருந்து நிலையத்திலிருந்து வழியனுப்பும் விழா நடைபெற்றது. புதுடெல்லியில் முதலாவது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தேசிய அளவிலான கிராப்லிங் மல்யுத்த போட்டி அக்டோபர் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள புதுவை அரசு பதிவு பெற்ற கிராப்லிங் கமிட்டி சார்பில் மாணவர்களுக்கு 1 மாத சிறப்பு பயிற்சியை சங்க தொழில்நுட்ப குழு வழங்கியது. இதிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட வீர வீராங்கனைகளுக்கு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்க சேர்மன் ஜெகன் தலைமையில் இந்த வழியனுப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு புதுச்சேரி மல்யுத்த சங்க செயலாளர் மாஸ்டர் வினோத் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைக்கு உபகரணங்களை வழங்கி வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். நடைபண்டி சிறுவர் இலக்கிய கழகம் சார்பில் பாவலர் ராஜேந்திரன் எழுதிய 7 கவிதை நூல்களின் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நடைவண்டி சிறுவர் கலை இலக்கிய கழகம் சார்பில் பாவலர் ராஜேந்திரனின் தீக்கூள் விரலை வைத்தால், அக்குனி குஞ்சு, பட்டாம்பூச்சி, வானவில் தோரணங்கள், பழைய விளக்குகளும் புதிய வெளிச்சங்கள், மண்ணும் விண்ணும் மற்றும் கதை சொல்லும் விண்மீன்கள் எனும் 7 நூல்களின் அறிமுக விழா புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பாவலர் தேவி வரவேற்க புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தலைவர் புதுவை தமிழ் நெஞ்சன், புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமை உரையாற்ற இந்திய முன்னாள் இராணுவ வீரர் லீக் தலைவர் மோகன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து நூல் ஆய்வுரையை காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு ஆய்வு மைய தமிழ்துறை தலைவர் முனைவர் அவை நிர்மலா, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சந்திரசேகரன், முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னாள் கடற்படை வீரர் கோவிந்தராசு, இந்திய முன்னாள் இராணுவ வீரர் லீக்கின் செயலர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் நூலினை பெற்று வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து ஏற்புரை மற்றும் நன்றியுரையை நூலாசிரியர் ராஜேந்திரன் வழங்கினார். இவ்விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ தக்காளி ரூபாய் 48 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
புதுவைக்கு தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் வட மாநிலங்களிலிருந்து காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படுகின்றது. தற்பொழுது வட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்கிருந்து காய்கறி வரத்து குறைந்துள்ளது. எனவே தற்பொழுது தமிழகத்திலிருந்து மட்டுமே காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படுகின்றது. தொடர் மழை மற்றும் வரத்து குறைவு காரணமாக புதுவையில் கடந்த சில நாட்களாக காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடந்த வாரம் 20 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ தக்காளி நேற்று 40 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை கடைகளில் 45 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இது தவிர கத்தரிக்காய் ரூபாய் 40க்கும், கேரட் 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 35 ரூபாய்க்கும், பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 30 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 12 ரூபாய்க்கும், தேங்காய் பெரியது 25 ரூபாய்க்கும், சிறியது 15 ரூபாய்க்கும், பாகற்காய் 50 ரூபாய்க்கும், அவரைக்காய் 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காய்கறி விலை உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து காய்கறி வியாபார ஒருவரிடம் கேட்டபொழுது, வடமாநிலம் தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தற்பொழுது காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் விலை அதிகரித்துள்ளது. இதேபோல் சமையலுக்கு அத்தியாவசியம் தேவைப்படும் பெரிய வெங்காயம் தற்பொழுது கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தீபாவளி பண்டிகை வருவதால் இன்னும் அதன் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று பெட்ரோல் விலை 103 ரூபாய் 60 காசுகளாக உயர்ந்துள்ளது. பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையை பொறுத்து பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றது. கடந்த ஜூலை 5ஆம் தேதி 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தொட்டது. அடுத்த ஓரிரு நாட்களில் 1 லிட்டர் ரூபாய் 102ஆக உயர்த்தப்பட்டது. பெட்ரோல் மீதான வாட் வரியை 3% குறைக்க கவர்னர் தமிழிசை கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 2.43 காசுகளாக குறைந்தது. ரூபாய் 99 ரூபாய்க்கு விற்பனையானது. இதே விலை கடந்த செப்டம்பர் மாதம் வரை நீட்டித்து வந்த நிலையில் இவற்றின் விலை கடந்த சில நாட்களாக உயர்ந்து கொண்டே வந்தது. நேற்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை 103 ரூபாய் 31 காசுகளாகவும், டீசல் 97 ரூபாய் 86 காசுகளாகவும் விற்பனையானது. இன்று ஒரே நாளில் பெட்ரோல் 1 லிட்டர் விலை 103 ரூபாய் 66 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 98 ரூபாய் 77 காசுகளாக விற்பனையானது. புதிய தொழில்நுட்பம் மூலம் புதுவை கடற்கரையில் அழகிய மணல் பரப்பு உருவாக்கியுள்ளதை மத்திய அமைச்சர் காணொலியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அடுத்ததாக புதுச்சேரி சீகல்ஸ் அருகே மணல் பரப்பு உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவை கடற்கரையில் மணல் பரப்பு இல்லாத சூழலில் மீண்டும் மணல் பரப்பை உருவாக்க தேசிய கடல் தொழில்நுட்ப கழகம் முடிவெடுத்தது. மத்திய அரசு நிதி உதவியுடன் 24 கோடி ரூபாயில் கடற்கரை காந்தி சிலை பின்புறம் மணல் பரப்பு உருவாக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதற்காக இரும்பு மிதவை தலைமை செயலகம் எதிரே கடலில் அமிழ்த்தப்பட்டது. இதனால் தற்பொழுது செயற்கை மணல் பரப்பு உருவாக்கியுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் இதேபோல் செயல்படுத்தப்படும் திட்டங்களை மத்திய புவி அறிவியல் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் காணொலி மூலம் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதற்காக தேசிய கடல் தொழில்நுட்ப கழக அறிவியல் அதிகாரி சுரேஷ், தேசிய கடல் தொழில்நுட்ப கழக விஞ்ஞானிகள் பணிக்குமார், முல்லைவேந்தன், ராம்குமார், ராம்சந்தர் மற்றும் புதுவை அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலர் ஸ்மிதா, பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஏழுமலை மற்றும் துறைமுக அதிகாரிகள் நேற்று புதுவை கடற்கரைக்கு வந்தடைந்தனர். காணொலி காட்சி மூலம் புதுவையில் உருவாக்கப்பட்டுள்ள மணல் பரப்பை மத்திய அமைச்சர் பார்வையிட்டார். மணல் பரப்பை உருவாக்கிய அதிகாரிகளுக்கு பாராட்டும் தெரிவித்தார். மத்திய அமைச்சரிடம் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள உள்ள பணிகள் குறித்து அதிகாரிகள் விளக்கினர். இது பற்றி தேசிய கடல் தொழில்நுட்ப கழக அறிவியல் அதிகாரி சுரேஷ் கூறுகையில், நாட்டின் 75வது ஆண்டு விழாவையொட்டி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி புவி அறிவியல் அமைச்சகம் சார்பில் புதுவையில் உருவாக்கப்பட்டுள்ள கடற்கரை மணல் பரப்பு திட்டத்தை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் காணொலியில் பார்வையிட்டார்.
புதிய தொழில்நுட்பம் மூலம் தலைமை செயலகம் எதிரே 975 டன் இரும்பு மிதவை கடலில் அமிழ்த்தப்பட்டுள்ளது. இது தேவையான மணலை கடற்கரைக்கு சேர்க்கும். குருசுக்குப்பம் பகுதியில் கடல் அரிப்பை தடுக்கும் துறைமுக முகத்துவாரத்தில் தூர்வாரப்படும் மணலும் கடற்கரையில் கொட்டப்படுகிறது. இதனால் கடந்த காலத்தில் இருந்தது போல அழகிய கடற்கரை மணல் பரப்பு உருவாக்கியுள்ளது. அடுத்த கட்டமாக சீகல்ஸ் அருகே இரும்பு மிதவை கடலில் அமிழ்த்தப்பட்டு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் தலைமை செயலகம் போல் இப்பகுதியிலும் மணல் பரப்பு உருவாகும் என அதிகாரிகள் நம்பிக்கையுடன் குறிப்பிட்டனர். புதுவை யோகாஞ்சலி நாட்டியாளத்தில் நடந்த மாநில யோகாசன போட்டியில் வென்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு இணைந்து புதுச்சேரி மாநில யோகாசன விளையாட்டு சாம்பியன்ஷிப் இறுதி சுற்று போட்டிகள் வயதிற்கு ஏற்ப பாரம்பரிய யோகா, கலை யோகா, ரித்தமிக் யோகா ஆகியவை தனித்தனியாக நடைபெற்றது. புதுவை யோகாஞ்சலி நாட்டியாலயத்தில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவினை சங்க துணைத் தலைவர் தேவசேனா பவானி, லலிதா சண்முகம் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார். இவ்விழாவிற்கு சங்க தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவானி முன்னிலை வகிக்க துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி வரவேற்றார். விழாவில் தலைமை விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி தேசிய அளவில் பங்கு பெறும் போட்டியாளர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக சங்க துணைத் தலைவர் கஜேந்திரன், சங்க பொறுப்பாளர் சண்முகம் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியரை வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் சங்க பொதுச் செயலாளர் தயாநிதி புதுச்சேரி மாநில யோகாசன விளையாட்டு போட்டிக்கான அறிக்கைகளை விளக்கினார். தொடர்ந்து யோகா நடுவர்கள், மூத்த யோகா வல்லுநர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முடிவில் சங்க துணைத் தலைவர் செயலாளர் சதீஷ்குமார் நன்றி கூறினார். புதுச்சேரியில் இன்று பெட்ரோல் விலை ₹103.60 உயர்ந்துள்ளது. பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலையை பொறுத்து பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றது. கடந்த ஜூலை 5ஆம் தேதி 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹100 தொட்டது. அடுத்த ஓரிரு நாட்களில் 1 லிட்டர் ₹102 உயர்த்தப்பட்டது. பெட்ரோல் மீதான வாட் வரியை 3% குறைக்க கவர்னர் தமிழிசை கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து பெட்ரோல் லிட்டருக்கு ₹2.43 குறைந்தது. ₹99 விற்பனையானது. இதே விலை கடந்த செப்டம்பர் மாதம் வரை நீட்டித்து வந்த நிலையில் இவற்றின் விலை கடந்த சில நாட்களாக உயர்ந்து கொண்டே வந்தது. நேற்று 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹103.31 டீசல் ₹97.86 விற்பனையானது. இன்று ஒரே நாளில் பெட்ரோல் 1 லிட்டர் விலை ₹103.66 டீசல் 1 லிட்டர் ₹98.77 விற்பனையானது.